அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ பார்த்திங்கன்னா காஃபிலாம் நல்லா பூத்துருச்சு. ஆனால் வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்போதைக்கு ஒரு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு நல்லா பூலாம் நிறைய எடுத்துருச்சு. அப்பாடி எல்லாம் ஃபுல்லாக லாப்பிங் எடுத்தாச்சு. லாப்பிங் எடுத்தனால வழித்தடம் எல்லாமே குச்சியாக கிடக்குது. போக கூட முடியல. முதல்ல இதை ஒதுக்கி சொல்லணும். நீ இதெல்லாம் வந்து நீ தேனீக்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து மகரந்த சேர்க்கை நடந்து அதுக்கப்புறம்தான் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அடுத்த வருஷம்தான் நம்மளுக்கு காய் நல்லா பெருசாகும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் காஃபி. நல்லா ஃபுல்லாக மலர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாம் நிறையா மலர்ந்துருக்கு. அப்படியே வரலாம் கீழே. இதில் பார்த்திங்கன்னா நிறைய தேனீக்கள் வரும். இங்கே ஃபுல்லாக வந்து இதில் இருக்க நெக்டார் எடுக்கிறதுக்கு நிறைய தேனி வரும். அந்த அந்த மழை பேஞ்சதும் பார்த்தீங்களா அழகாக தேனி மகரம் நட்டுக்குது. மழை பேஞ்சதும் அந்த மொட்டெல்லாம் பெருசாகிடுச்சு. அதான் ஒரு மழை போடவும் நல்லா அரும்புலாம் நல்லா பெருசாகி பட்டுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிலில் வந்து பூ பூத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன வருஷம் கூட பரவாயில்ல, பூ பூத்திருந்து மழை அப்படியே பேசிட்டு இருந்துச்சுல்ல. அதான் ஆனால் பூ பூக்குறப்போ இவ்வளோ மழை இருந்தது, இவ்வளோ வெயில் இருந்தது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லாக நல்லா பூத்துருக்கு. தேனி ஃபுல்லாக தேனி எல்லாம் வந்து மகரந்த அடுக்கு வந்துருச்சு. போன வருஷம் இதெல்லாம் ஏமாத்திருச்சு நம்மளா. இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த தேனியெல்லாம் மற்ற நேரத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. நானும் பார்க்குறேன். அதை நோட்டு பார்க்க தெரியும், கிடைக்க மாட்டேங்குது. நம்ம காட்டில் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த காட்டில் ஒரு தேன் இருக்குது. புதைக்காட்டு வெட்டினா தான் போக முடியும். மாதிரி ஏகப்பட்ட தேனி அதுங்களுக்கு தெரியுது பாருங்க. கரெக்டாக வந்துடுவாங்க. எல்லாம் ஒரு 2 தேன் பெட்டி போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். புடிய இது கூட பரவாயில்ல, சுமாராக தான் இருக்குது. அப்படியே இங்கே கூண்டுக்கு வந்தோம்னா இந்த என்ன பண்ணிட்டேன்னா இவ குஞ்சு பொறிச்சிட்டா. ஆக்சுவலாக அவளும் குஞ்சு பொறிச்சிருச்சா. அந்த இவ வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிச்சிட்டா. அதனால் என்ன பண்ணிட்டேன், இவளை கட்டி போட்டேன், அவளை அடைச்சிட்டேன். அவளை மட்டும் இப்போ ஓப்பனில் விட்டுருக்கேன். இனி அடுத்தது அது குஞ்சு பறிச்சிச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணுன்னா அதுவும் இதே மாதிரி தான் கட்டி போட்டு ஒரு மாதத்துக்கு இப்படி வச்சு இருக்கணும். ஏன்னா வந்து பூனையோட தொல்லை தாங்க முடியல. ஏன் உள்ளார நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான்னு தெரில. பிடிச்சி வெளியே தோத்துடலாம். போ தண்ணி வைக்கல. இன்னும் தண்ணிக்கு தான் எல்லாம் வெயிட்டிங். வெளியிலேயே போய் கரெக்டாக உள்ளார உட்காந்துருக்கு. நம்மளுக்கே கொஞ்சம் கால் வச்சு நடந்து வரக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி போடி
ஓடு 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 ஓடு. இவ்வளோ இந்த 2-3 நாளாக முட்டை போட காணா கிண்ணிக்கோழி. சரி பார்ப்போம் பொறுமையாக யார் எப்படி வராங்க என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இதில் 8 குஞ்சு போட்டு இந்த அந்தாண்டு பொத்தி காப்பாற்றி இவ்வளோ கொண்டு வந்தாச்சு. 4 குஞ்சை ஓரளவுக்கு. இதுவும் ஒரு குஞ்சு வச்சுருக்கு, அதுவும் ஒரு குஞ்சு வச்சிட்ருக்கு. இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்ட்டு ஒன்றும் புரியலை. எல்லாம் நல்லபடியாக நல்லா வரணுன்ட்டு நினச்சிக்கிறேன். ஆண்டவன்ட்டு வேண்டிக்க வேண்டியது தான்.